Hello friends, Indian Navyல Sailor Sports Entry 02/2024 பேட்ச்க்கான நோட்டீஸ் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். +2 பாஸ் பண்ணி ஸ்போர்ட்ஸ் எலிஜிபிலிட்டி இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அது யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணணும், அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும், எல்லாமே நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்ளிகேஷன் நீங்கள் போஸ்ட் மூலிமா மட்டும்தான் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் ஆர்டினரி போஸ்ட் மூலிமா மட்டும்தான் நீங்கள் சென்ட் பண்ணணும். இந்த ஸ்பீட் போஸ்ட்டு, ரெஜிஸ்டர் போஸ்ட்டு, ஸோ அது மூலிமா சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 20க்குள்ளே ஆர்டினரி போஸ்ட் மூலிமா இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அட்ரஸ் பார்த்தீங்கன்னா த செக்ரட்டரி, இந்தியன் நேவி ஸ்போர்ட்ஸ் கண்ட்ரோல் போர்ட், 7th ஃப்ளோர், சாணக்கியா பவன், நாவல் ஹெட் குவார்ட்டர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், நியூ டெல்லி. இந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த அட்ரஸ்க்கு அடுத்த மாதம் ஜூலை 20 நீங்கள் ஆர்டினரி போஸ்ட் மூலிமா சென்ட் பண்ணிடணும். இந்த ஸ்பீட் போஸ்ட்டு, ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலிமா சென்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அப்ளிகேஷனோட தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணும். 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, அடுத்து உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் சர்டிஃபிகேட்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இது எல்லாமே நீங்கள் ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணி அப்ளிகேஷனோட கண்டிப்பாக நீங்கள் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், என்னென்ன கேமிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின், மேல் அண்ட் ஃபீமேல், ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த பேஸ்கெட் பால், பாக்ஸிங்கு, கிரிக்கெட், கபடி, ஹாக்கி, ஹேண்ட்பால், டென்னிஸு, ஷூட்டிங்கு, ஸோ இந்த கேமில் இந்த நேஷ்னல் லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில், ஜூனியர் இல்லைனா சீனியர் லெவலில் நீங்கள் மெடல் வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஃபீமேல்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. அத்லெட்டிக்கு, ஜிம்னிஸ்டிக்கு, பாக்ஸிங்கு, வெயிட் லிஃப்டிங், ப்ரெஸ்லிங்கு, அதே மாதிரி ஷூட்டிங் அண்ட் சேலிங், இந்த கேம் தான் நீங்கள் அதாவது இந்த குறிப்பிட்ட கேமிங்கில் நீங்கள் மெடல் வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரி ப்ரோ, என்ன போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ஏஜ் அப்படின்னா டைரக்ட் என்ட்ரி பெட்டி ஆஃபீஸர், சீஃப் பெட்டி ஆஃபீஸர். இதுக்கு நீங்கள் +2 பாஸ் பண்ணியிருக்கணும். +2 பாஸ் பண்ணி பெட்டி ஆஃபீஸருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்டை ரெப்ரசன்டேட் பண்ணி நேஷ்னல் லெவலில் சீனியர் ஜூனியரில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி மெடல் வின் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பெட்டி ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா +2 பாஸ் பண்ணியிருக்கணும். ஒரு ஸ்டேட்டை, ஏதாவது ஒரு ஸ்டேட்டை நீங்கள் அதாவது ஒரு ஸ்டேட்டை ரெப்ரசன்டேட் பண்ணி நேஷ்னல் காம்படிஷனில் ஜூனியர் இல்லை சீனியர் லெவலில் மெடல் வின் பண்ணியிருக்கீங்க, மெடலிஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அந்த ரெப்ரசன்டேஷன் லெவல் காமிச்சிருப்பாங்க கேமிங்கு, அதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து சீஃப் பெட்டி ஆஃபீஸர், இதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஓல்டு சாம்பியன்ஷிப்பாக இருக்கணும். ஏஷியன் இல்லை ஓல்டு சாம்பியன்ஷிப்பாக, அதாவது இந்த ஓல்டு சாம்பியன்ஷிப்பில் இல்லை ஏஷியன் சாம்பியன்ஷிப்பில் ஏதாவது ஒரு மெடல் அடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஷியன் கேம்ஸில், ஓல்டு சாம்பியன்ஷிப்பில் ஏதாவது ஒரு மெடல் அடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது நீங்கள் வின்னராக இருக்கணும் சீஃப் பெட்டி ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா. சரி ப்ரோ, என்ன ஏஜ் அப்படின்னா 17.5 25 ஏஜுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது November 1, 1999 30 April 2007 பிறந்திருந்தால் அப்ளை பண்ணலாம். இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சேலரி எவ்வளோ ப்ரோ இருக்கும் அப்படின்னா இனிஷியல் ட்ரைனிங்கில் 14,600 ஸ்டைஃபண்ட் இருக்கும். சரிங்களா? அந்த ட்ரைனிங்கை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லெவல் 5 சேலரியில் பெட்டி ஆஃபீஸராக உங்களை பர்மனெண்ட்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி லெவல் 6 சேலரியில் சீஃப் பெட்டி ஆஃபீஸராக பர்மனெண்ட்டாக உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் என்ட்ரியில் பர்மனெண்ட்டாக இந்தியன் நேவியில் போஸ்டிங் போடுறாங்க. ஓகேங்களா? இது டெம்பரரி கான்ட்ராக்ட் அந்த மாதிரிலாம் இல்லை. உங்கள் சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி மெரிட்டில் டைரெக்டாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பேசிக் சேலரி போக அடிஷ்னலாக DA 5,200 உங்கள் சேலரியோட ஆட் பண்ணி தருவாங்க. ஸோ அது போக இன்சூரன்ஸ் கவரு, ஒரு சில இந்தியன் நேவி அலவன்ஸ் எல்லாமே இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ரொமோஷனும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா இது பர்மனெண்ட்டான போஸ்டிங் தான், டெம்ப்ரரி அந்த மாதிரிலாம் இல்லை. டெம்பரரி கான்ட்ராக்ட் பேஸில் இந்த ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்லலாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, இது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா மெரிட்டில் உங்களை டேரெக்டாக செலக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம்லாம் எதுவுமே இல்லை. அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸு அதெல்லாம் எதுவுமே இல்லை. செலெக்ஷன் க்ரைட்டீரியா பாருங்கள்.
ஸோ உங்களுக்கு ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்ணாங்க, ஸ்போர்ட்ஸ் ட்ரையல்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ முக்கியமாக கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் மட்டும்தான் இந்த ஸ்போர்ட்ஸ் என்ட்ரிக்கு அப்ளை பண்ண முடியும். மேரேஜ் ஆகியிருந்தால் நீங்கள் எலிஜிபிள் இல்லை. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். செலெக்ஷன் க்ரைட்டீரியாலாம் இங்கே பாருங்கள். ஃபீமேல்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக அலோடு இல்லை. ஸோ செலெக்ஷனில் ப்ரெக்னென்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய வந்தால் கண்டிப்பாக உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் இல்லை. ஜெண்டரை பொறுத்தவரையில் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். பட் அன்மேரிடாக இருக்கணும். அடுத்து மினிமம் ஹைட் பாருங்கள். ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா 157 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா 152 சென்டிமீட்டர் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி விஷுவல் ஸ்டாண்டர்ட்ஸும் காமிச்சிருக்காங்க, அதையும் செக் பண்ணிக்கோங்க. ட்ரைனிங் பாருங்கள். ஐஎன்எஸ் செல்காவில் இனிஷியல் ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ அடுத்து ப்ரொபோஷன், டைரக்ட் என்ட்ரி பெட்டி ஆஃபீஸர், சீஃப் பெட்டி ஆஃபீஸர், ஸ்போர்ட்ஸ் என்ட்ரி காமிச்சிருப்பாங்க. அதாவது நான் சொன்ன மாதிரி அந்த எலிஜிபிலிட்டி பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ நீங்கள் பெட்டி ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்டை ரெப்ரசன்டேட் பண்ணி நேஷ்னல் லெவலில் இல்லை இன்டர்நேஷ்னல் லெவலில் ஜூனியர் இல்லை சீனியர் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணி மெடல் அடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பெட்டி ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணலாம். இதுவே சீஃப் பெட்டி ஆஃபீஸராக இருந்தால் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பு, ஏஷியன் கேம்ஸில் நீங்கள் மெடல் வின்னராக இருந்தால் மட்டும்தான் சீஃப் பெட்டி ஆஃபீஸருக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அந்த எலிஜிபிலிட்டி தான் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இனிஷியல் என்கேஜ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 15 இயர்ஸ் இருக்கும், சரிங்களா? அதாவது த இனிஷியல் என்கேஜ்மெண்ட் இஸ் சப்ஜெக்டட் டு சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் ட்ரைனிங். அதாவது மினிமம் 15 இயர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமும் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதாவது இனிஷியலாக ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஒரு 15 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்க அப்படின்னா மெரிட் லிஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்ளிகேஷன் வந்து ஆர்டினரி போஸ்ட் மூலிமா மட்டும் தான் சென்ட் பண்ணோம். ஸ்பீட் போஸ்ட்டு, ரிஜிஸ்டர் போஸ்ட்டு, இந்த கொரியரு, கவுண்டர்ஸ் மூலிமாலாம் நீங்கள் சென்ட் பண்ணக்கூடாது. ஷார்ட் லிஸ்டிங் க்ரைட்டீரியா வில் பி பேஸ்ட் ஆன் ஹையர் ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட். அதாவது உங்கள் ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து ஷார்ட் லிஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த செலெக்ஷன் ட்ரையல் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அது எந்த டேட்டில், எந்த டைமிங்கில், எந்த லொக்கேஷனில் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இமெயில் ஐடிக்கு இன்டிமேஷன் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து அவங்க வெப்சைட்லேயும் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அப்டேட் போகும்போது நான் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹவு டு அப்ளை அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கீழே காமிச்சிருக்காங்க இல்லையா? அதை A4 ஷீட் பேப்பரில் நீங்கள் நீட்டாக பிரிண்ட் எடுத்துக்கோங்க, சரிங்களா? இங்கே பாருங்கள், கீழே உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். இது A4 ஷீட்டில் நீட்டாக பிரிண்ட் எடுத்துகிட்டு இதில் கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். அந்த பாக்ஸ்க்குள்ளே வர மாதிரி கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் ஃபில் பண்ணணும், ஸ்மால் லெட்டர்ஸில் ஃபில் பண்ணாதீங்க. இது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? இந்த பாக்ஸ்க்குள்ளே வர மாதிரி கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். உங்கள் நேமெல்லாம் எப்படி இருக்கோ, அதாவது உங்கள் அகாடமிக் சர்டிஃபிகேட்டில் உங்கள் பேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃபில் பண்ணுங்கள். அடுத்து ஃபாதர் நேமு, அட்ரஸ்ஸு, ப்ரெசன்ட் அட்ரஸ்ஸு, எஜுகேஷன் பர்டிகுலரு, நேஷ்னாலிட்டி, இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான், நீங்களே ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணிவிட்டு டேட்டு, பிளேஸு, சிக்னேச்சரில் உங்கள் சைன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து கீழே உங்கள் நேமு, ஃபாதர் நேமு, விசிபிள் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் வந்து கேட்டிருக்காங்க. இது டிசியில் இருக்கும். இல்லை அப்படின்னா உங்கள் பாடி பார்ட்டில் எந்த இடத்துல கிளியராக தெரியுதோ அதை பார்த்து 2 பாயிண்ட் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு ப்ளஸ் தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸு இது எல்லாமே இந்த அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணி அந்த காக்கி கலர் கவர் வரும் இல்லைங்களா, A4 ஷீட் கவரு, அதுக்குள்ளே போட்டு நீங்கள் ஆர்டினரி போஸ்ட் மூலிமா மட்டும்தான் ஜூலை 20க்குள்ளே சென்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எங்கள் டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மண்டே டு ஃப்ரைடே ஒர்க்கிங் டேஸில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். கண்டிப்பாக அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோட்டோ வந்து ப்ளூ பேக்ரவுண்டில் தான் இருக்கணும், ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடாது. மறக்காமல் அப்ளிகேஷனோட நீங்கள் 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அட்டாச் பண்ணி தான் நீங்கள் சென்ட் பண்ணோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.